கோல்டு விலை விண்ண முட்டுது. ஆனால் ஸ்டைலுக்கும் பஞ்சம் வரக்கூடாது, அழகுக்கும் பஞ்சம் வரக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு 12 கிராம்லேருந்து ஸ்டைலிஷான முகப்பு தாலி செயின் கொண்டு வந்திருக்கேன். இது நங்கை உலா. இன்றைக்கான உலா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து தான் இன்றைக்கான முகப்பு தாலி செயின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விதவிதமாக அழகழகாக ஸ்டைலிஷாக, அதுவும் இப்போ விற்கிற விலைக்கு 12 கிராம்லேருந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ நிறைய முகப்பு தாலி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்திருக்குங்க. அது நம்ம கிளாசிக்காகவும் பார்க்கலாம், மாடர்னாகவும் பார்க்கலாம். ஸோ மாடர்ன் டச், கிளாசிக் டச் எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் முகம் பதிச்ச முகப்பு செயினும் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த மதுரை மீனாட்சி அம்மனோட முகப்பு போட்ட ஒரு செயின் ரொம்ப அழகாக இருக்கும், க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோனோட. முன்னாடி நம்ம அம்மா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 20 கிராம்லேருந்து 30 கிராமில் பார்த்திங்கன்னா செயின்லாம் நல்லா ட்ரெண்டாக கிடைக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு பட்ஜெட்டாகவே உங்களுக்கு நான் அழகான கிராம்ஸில் உங்களுக்காண்டியே ஸ்பெஷலாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், லைட் வெயிட்டடாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றாங்க. நிறைய நியூலி மேரிட், அதாவது இந்த 2K கிட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் ரொம்ப சின்னதாக தான் தெரியணும், ரொம்ப பெருசாக ப்ராடாக அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஸோ ரொம்ப சின்ன சைஸாக பார்க்குறதுக்கு மெலிசாக இருக்கணும், ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்பலாம் உறுத்தக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே அந்த கலெக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ எடுத்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து, நம்ம செய்கிற இதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லைக், அதாவது ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, நீங்கள் லைட் வெயிட்டடாக யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு பட்ஜெட் தான் முக்கியமா, எனக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், இல்லைனா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லை நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, ஜஸ்ட் எனக்கு டிசைன்ஸ் இருந்தால் போதும், நான் எவ்வளோ வேஸ்டேஜோ இல்லை எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 32 கிராம்லேருந்து 40 கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 32 கிராமுக்கு அழகாக இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு லக்ஷ்மி வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷில் வருது, பட் ஆன்டிக் கிடையாது, அது ஆன்டிக் ஃபினிஷ் தான். அது பார்க்குறதுக்கு தான் ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ 32 கிராம்லேருந்து 40 கிராம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக போடுவாங்கள்ல அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு. எப்போயுமே முகப்பு தாலி செயினில் போனால் லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்களா, இவங்க பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் கேட்க எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் நேம் நங்கை உலாவை மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் எனக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம நங்கை உலா சேனல், வாய்க்கொள்ளுது, நங்கை உலா சேனலை அங்கே சொல்லிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும். ஸோ இது கொஞ்சம் அந்த 3 பால்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இதில் தாங்க உங்களுக்கு 12 கிராம்லேருந்து 24 கிராம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 3 பால்ஸ் 4 பால்ஸ் செக்ஷன்ஸில் தான் உங்களுக்கு 12 கிராம்லேருந்து 24 கிராம் கிடைக்குது. நான் சொன்னேன்லங்க, இந்த 2K கிட்ஸ் விரும்புவாங்க, சிம்பிளாக மெலிசா தான் போடுவாங்கன்னு சொன்னாங்களே. ஸோ அதுதான் நீங்கள் போன தடவை பார்த்தீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 கிராம்லேருந்து 56 கிராம் வரைக்கும் போதுங்க. கிட்டத்தட்ட 7 பவுன் வரைக்கும் உங்களுக்கு இது போதுங்க. ஸோ 32 கிராம்லேருந்து 56 கிராம் வரைக்கும் இருக்குது. நல்லா பெருசாக எனக்கு ப்ராடாக பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது நீங்கள் போடலாம். அதாவது நீங்கள் ஸ்டோன் விருப்பப்பட மாட்டீங்க, எனக்கு ஸ்டோன் காசுலாம் செலவு பண்ண விரும்பலை, அப்புறம் போட்டால் ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறையா கம்மியாக எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டோனே இல்லாமல், எண்ணெய்லாம் சேர்ந்துட்டு அப்புறம் அதோட பளபளப்பு போயிடுதுல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காண்டியே, ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல ப்ராடாகவும் இருக்கக்கூடியது இந்த டிசைன்ஸ். அதுவும் இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் நிறைய எடுத்திருக்கேன், ஆனால் பார்க்காத டிசைன்ஸ்லாம் கூட இங்கே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. சப்போஸ் சில பேருக்கு அதில் சாமி வர்றது பிடிக்காது இல்லை, ஸோ முஸ்லீம்ஸ்லாம் அந்த சாமி வர்றதெல்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்காண்டியே பார்த்திங்கன்னா மயில் டிசைன், ஃப்ளவர் டிசைன் அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மோர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே அச்சோ, உங்களுக்கு வேஸ்டேஜ் சொல்ல மறந்தே போயிட்டேனே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். 11% to 15% இங்கே வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அது சுத்தமாக டோட்டலாக மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை இப்போயாவது ஞாபகம் வந்துச்சு. ஸோ 11%லேருந்து 15% உங்களுக்கு வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட கிராம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 24 கிராம் டு 40 கிராம் இருக்குது. அதாவது உங்களுக்கு 3 பவுண்ட் நினைக்கிறேன், 3 பவுண்ட்லேருந்து 5 பவுண்டு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 24 கிராம்லேருந்து 40 கிராம் வரக்கூடியதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 பால்ஸே இப்போ டிசைனாக பெருசாக அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் ஸ்டோன் வச்சதும் இருக்குது, வைக்காததுமே இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து நீங்கள் நம்ம இப்படி சுருண்டுக்கிட்டால் அப்படி உருட்டிக்கிட்டால் கூட அந்த சைடுமே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ இந்த மாதிரி குத்துறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடாதீங்க. அப்புறம் டெய்லி வியர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும். தங்கன்றதுனால நம்மளால் மாற்றவும் முடியாது, போட்டாலும் எக்ஸ்ட்ராலாம் செலவு வரும். அதனால் நீங்கள் நல்லா பார்த்து டச் பண்ணி பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள், ஏதாவது குத்துதா கொள்ளுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி எடுங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்லேயே யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ எடுக்கணும்னு விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு வேணால் இதை வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு இந்த வீடியோ ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 24 கிராம்லேருந்து 72 கிராம் வரைக்கும் உங்களுக்கு போகுது. இதெல்லாம் நல்ல பார்வையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பார்வையாக இருக்குது. லக்ஷ்மிஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் வந்து திலகம் ஷேப் லக்ஷ்மிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா அடர்த்தியாக தொட்டு பார்த்தாலே அந்த ஃபீலே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் முறுக்கு செயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியும் வருது. அதே மாதிரி இந்த கல் வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் மெலீஸான ஒரு செயின் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் வருது. ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முறுக்கு செயின் வேணும்னா இந்த மாதிரி முறுக்கு செயினில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி எனக்கு முறுக்கெல்லாம் வேணாம், நான் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறேன், எனக்கு மெலீஸாக ஒரு செயின் மாதிரி இருந்தால் போதுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்டிக் வருதுல்ல, ஆனால் ஆன்டிக் கிடையாது, ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த டெம்பிள் ஜுவல்லரி மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த லக்ஷ்மி இருக்குல்ல, லக்ஷ்மிலாம் அந்த ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடியதெல்லாம் கூட 1-2 டிசைன்ஸ் அதில் இருக்குது. அதுவுமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ இது நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். டி நகரில் இருக்கக்கூடிய சென்னை சில்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அங்கே தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த 3 பால்ஸ் டைப்பில் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன், 12 கிராமு. ஸோ நல்லா பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து எங்கே 12 கிராமே காட்டல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு அதுவுமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ரெண்டாவது இந்த டிசைன்ஸ் பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள் மயில், ஓகேவா, மயில் டிசைன்ஸு. இதிலே உங்களுக்கு ஸ்டோன் வேணுன்னா அந்த மாதிரியுமே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த முறுக்குலேயே கொஞ்சம் கிளிட்டர் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும், அந்த செயின்லேயே கொஞ்சம் மிரர் கட் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கிளிட்டராக தெரியுதா அந்த செயின், அந்த மாதிரி இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் 2 பால்ஸ் வச்சு நடுவில் ஃப்ளவர் வச்ச மாதிரி வருது. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து, ஆனால் நான் உங்களுக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெலிசா போடுறதுனா மெலிசா, இல்லை பெருசாக போடுறதுனா பெருசாக, அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் போடும்போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக எலகண்ட்டாக அப்படி போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டெம்பிள் டிசைனு, கொஞ்சம் இந்த மாதிரி சாமி நீங்கள் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், ரிச்னஸாகவும் இருக்கும். இல்லை எனக்கு வந்து சாமிலாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா ப்ராடாக வேணும்னா அந்த டிசைன்ஸுமே வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே சிம்பிளாக டிசைன் மேக் பண்ணுறவங்களுக்காண்டி கவர் பண்ணியிருக்கேன். ரிச்சாக வேணும்னா இனிமேல் நல்லா பெருசாக பெரிய பெரிய ஸ்டோன் வச்சதெல்லாம் வேணும்னா அதுவுமே வந்திருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து லக்ஷ்மி இருக்கிறதுலே வந்து 2 பால்ஸ் வச்சு இது முறுக்கு செயின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதில் நல்ல பெரிய முறுக்கு செயின் இது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம்லேருந்து 72 கிராம் போதுங்க. ஸோ நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்ல பார்வையாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து தூரமாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா தெரியும் போல் இருக்குது டிசைனு, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 சைடுமே டிசைன் வர மாதிரியே வாங்கிக்க. மேக்ஸிமம் அது அப்படி தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு சைட்லாம் டிசைன் வர மாதிரி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது பிறண்டுக்கும். நம்மளுக்கு அந்த எதுக்காண்டி அந்த டிசைன் நம்ம தெரியறதுக்காண்டி தான் வாங்குகிறோம். அந்த டிசைனே தெரியலனா அப்புறம் அது பிறண்டுக்கும், எப்போயுமே பார்த்திங்கன்னா சுருட்டிக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் 2 சைடுமே டிசைன் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. இல்லைனா டிசைன் தெரியாமல் நம்ம எதுக்கு வாங்கினோமோ அந்த பெனிஃபிட்டே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு இது வந்து இதில் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இந்த மாதிரி 3 ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அது 3 ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை. அப்படி இல்லைனா லக்ஷ்மி அந்த மாதிரி போகணுமே எனக்கு ஆசை இருக்குது.
பட் இது வரைக்கும் என்னால் எடுக்கவே முடியல. பட் அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த 3 ஃப்ளவர் இருக்கிறது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்குமா இல்லை எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 3 ஃப்ளவர் அந்த மாதிரி போடுறது பிடிக்குமா, இல்லைனா ஸ்பைரல் மாதிரி போடுறது பிடிக்குமா, இல்லை லக்ஷ்மி போட்டு ட்ரெடிஷ்னலாக போடுறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட இது கிராம் வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம் டு 40 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அந்த 3 டாட் அந்த 3 ஃப்ளவர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆச்சரியமும் வச்சுருக்கேங்க. அதுதாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மனோட அந்த இது கூட வந்து முகப்பு கூட இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மதுரை மீனாட்சி அம்மனோட அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்புமே இதில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதையுமே இதை பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது இன்னொரு ரேட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிராம்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. இதெல்லாம் வந்து 4 பவுன்லேருந்து 7, 8 பவுனு அந்த மாதிரி ரேஞ்சஸில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 32 கிராம்லேருந்து 80 கிராம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பவுன் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. நான் சொன்னேன் அங்கே மீனாட்சி அம்மன், அது இதுதான். ஸோ மதுரை மீனாட்சி அம்மனோட முகப்பு இருக்கிற மாதிரி தாலி செயின் வந்திருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பார்க்கறதுக்கே தலையில் அந்த கொண்டை அதெல்லாம் கூட ரொம்ப அழகாக க்யூட்டாக அழகாக இருக்குது. அதுவும் அந்த ஸ்டோன்ஸ் ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மதுரை மீனாட்சி அம்மனோட அந்த இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். நான் திருப்பி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். 32 கிராம் டு 80 கிராம் வரைக்கும் இதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச ஐட்டம்ஸ் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காத்துட்ருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அப்படியே போட்டால் நம்ம இன்னும் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா கூட தெரியும் கிளிட்டர் அடிக்கும் பொழுது, அந்தளவுக்கு பெருசு பெருசாலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ட்ரேயில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 40 கிராம் டு 80 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இதுலேயுமே 40 கிராம் டு 80 கிராம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பவுன்லேருந்து 10 பவுன் அந்த மாதிரி தான். ஏன்னா நல்லா பார்க்க பார்வையாக இருக்கா. ஸோ இது பாருங்கள், இந்த நான் சொன்ன அந்த 3 ஃப்ளவர் ஸ்டோன் இது அண்ட் இது ஸ்பைரல் டிசைன். இது வந்து அப்படியே சிக்கி சிக்கி சிக்கின்னு பச்சை பிங்க்கு அப்படின்னு மயில் தான், சூப்பராக இருந்தது நல்லா. ரெண்டாவது இது வந்து உங்களுக்கு இது லக்ஷ்மி தான், பட் அந்த க்ரீன் பிங்க் ஸ்டோன்ஸ் வருது, ரொம்ப அழகாக இருந்தது. வா, இந்த டிசைன் செம்ம அழகாக இருக்குல்லங்க, நல்ல வித்தியாசமாக இருக்குது இந்த டிசைனு. அண்ட் இதுவுமே நான் சொன்ன அந்த பூ டிசைன், இதுவுமே டபுள் சைடு வந்துடுது உங்களுக்கு, நல்லா இருக்குது. நல்லா உருண்டுட்டாலும் பிரச்சனை இல்லை, 2 பக்கமே உங்களுக்கு அழகாக வந்துடும். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒயிட் ஸ்டோனு ஃப்ளவர் டிசைனு, இது ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் டிசைன். இது ரெண்டாவது எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் இது. ஸோ 40 கிராம்ஸ் டு 80 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11% டு 15% உங்களுக்கு வந்துடுது. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்தது. நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இருந்த கலெக்ஷனே திருப்பி இருக்கும். இங்கே கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, ஏன்னா வாங்கின கலெக்ஷனே வாங்காமல் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம்ல, அதனால தான் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 24 கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேயில் மேக்ஸிமம் 24 கிராம் இருக்குது. அப்படியே மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து 32, 40, அது 1, 2, 32 இல்லை 40 இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இதில் இருக்கிறது எல்லாமே 24 கிராமு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் சிலது வந்து ஒரு 2-3 ஐட்டம் வந்து 32 கிராம் 40 கிராம் போகும். ஸோ எல்லாமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த சின்னதாக இருக்கிறது எல்லாமே 24 கிராம் இருக்குது. அண்டு ரொம்ப இதில் பாருங்கள், இந்த பிங்க், இந்த மயில் வருதுல்ல, அந்த பிங்க்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிங்க் வர கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டிசைன். இது எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இந்த இவ்வளோ பெருசில் யார் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். சரி போடுறவங்களும் போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 7 பவுன்லேருந்து 10 பவுன் வரைக்கும் இருக்குங்க. இதில் செம்ம பெருசு இது. 7 பவுன்லேருந்து 10 பவுன் இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இவ்வளோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.